ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 18. ராவணன் வருகை. நிறைய மலர்கள் இருக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்த அந்த காட்டை பார்த்துட்டு சீதா பிராட்டியரையும் பார்த்துட்டு இருந்தப்போ ராத்திரி வேலை அநேகமாக முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம்தான் இருந்தது பொழுது வர்றதுக்கு. 6 அங்கங்களோட வேதங்களை கற்றவங்க, உயர்ந்த வேள்விகளை செய்த பிராமண ராட்சசர்களோட வேத கோஷங்களை அந்த இரவின் பின்பகுதியில் கேட்டார் ஹனுமான். அப்போ பெரும்பலசாலி தோல் வலிமை உடையவனான 10 தலை ராவணன் மங்கள வாத்தியங்களால் செவ்விக்கு மனசுக்கு ரொம்ப இதமளிக்கிற ஒலிகளால் விழிச்சுக்கிட்டான். உரிய நேரத்தில் விழித்த உடனே அவனுடைய எண்ணம் சீதா பிராட்டியாரை நோக்கி போச்சு. சீதா பிராட்டியாருடைய நினைவு வந்துருச்சு. அதனால் அவன் சீதா பிராட்டியை பார்க்க கிளம்பணும்னு நினைக்கிறான். எல்லா அணிகலன்களையும் தரிச்சிட்டு ரொம்ப ஒளி வீசிட்டு இருந்த ராவணன் ரத்தினங்களாலையும் தங்கத்தினாலையும் செய்யப்பட்ட தோரண வாயில்கள் அமைஞ்ச தெருக்களை பார்த்துட்டு எல்லா விதமான மலர்கள் கனிகள் நிறைஞ்ச பல வகையான மரங்களோடு இருக்கிறது, தாமரை ஓடைகள் உடையது, பல வகை மலர்களால் பிரகாசிக்கிறது, எப்பயும் மதம் கொண்ட பறவைகள் பறந்துட்டுருக்கிறது, ரொம்ப ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியது, கண்களையும் கருத்தையும் கவர்ற மாதிரி பல பொம்மை விலங்குகளோடு இருக்கிறது, பல வகை விலங்குகளால் சூழப்பட்டது, கீழே விழுந்த பழங்களால் நிரம்பியது, வரிசையாக வைக்கப்பட்டிருந்த மரங்கள் இருக்கிறதான அந்த அசோகவனத்துக்கு வந்து சேர்ந்தான். மகேந்திரன் போகிறப்போ ஏராளமான தேவ கந்தர்வ பெண்கள் கூட போகிற புலஸ்திய குல தோன்றலான ராவணனோட 100கணக்கான பெண்கள் போனாங்க. அவங்கள சில பெண்கள் தங்கப்பிடியோடு இருக்கிற தீவட்டிகள், சிலர் சாமரங்கள், பனை விசிறிகள் எல்லாம் கையில் பிடிச்சிருந்தாங்க. அப்புறம் சிலர் தங்க பாத்திரங்களில் தண்ணீர் எடுத்துட்டு முன்னாடி போனாங்க. வேறு சிலர் கத்தியோட, சிலர் பிரிசுய் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசருக்குரிய சிறப்பான ஆசனத்தை எடுத்துட்டு அவன் பின்னாலேயே போனாங்க. ரத்தினமயமான மது பாத்திரத்தை திறமையாக வேலை செய்யக்கூடிய இன்னொருத்தி கையிலால் தூக்கிட்டா. பூரண சந்திரன் போல ஒளி வீசுறது தங்கப்பிடி இருக்கக்கூடிய குடையை வச்சுக்கிட்டு பின்புறமாக போகிறா. இன்னொருத்தி உறக்கம் அது கலையாத கண்களோட அப்படியே ராவணனோட உத்தம பெண்டீரெல்லாம் எப்படி மேகத்தை விட்டு பிரியாத மின்னல் கொடி மாதிரி இருக்குமோ அது மாதிரி ராவணனோடைய கூட பின்தொடர்ந்து போகிறாங்க. பலவிதமான பெண்கள் கூட போகிறாங்க. நழுவிய முத்து மாலை, தோல்வளை உடையவங்க, உடல் மேல் பூச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போனவங்க, வேர்வை நிரம்பிய முகத்தை இருக்கிறவங்க, நுனி அவிழ்ந்து தொங்குற பின்னல் இருக்கிறவங்க, தூக்கத்தில் அப்படியே இருக்கிறவங்க, தள்ளாடிட்டு அழகான முகமுடையவங்க, வியர்வையால் நனைஞ்ச உடலில் மலர் மாலைகளில் போட்டிருக்கிறவங்க, மாலைகள் பின்னின கூந்தல் இருக்கிறவங்க, மயக்கும் விழிகள் இருக்கிறவங்க, ராவணனோட அன்புக்குரிய மனைவிகளான அந்த பெண்மணிகள் அவன்கிட்ட வச்சிருந்த பெரும் மதிப்புனால அவனை பின்னாடி தொடர்ந்து போனாங்க. சீதை கிட்ட ரொம்ப பற்று வச்சுக்கிட்ட மனசோட அகங்காரத்தால் விறுவிறுப்போட நடையோட போனான். உத்தம பெண்கள்கிட்ட இருந்த அந்த ஒட்டியானத்தில் சிறந்த மணிகள் இருக்குது, அது எல்லாம் அசைஞ்சு ஆடுற ஓசைகள், சிலம்புகளோட ஒளியையும் ஹனுமான் கேட்குறாரு. ஒப்புவமையே இல்லாத பெரிய செயல்கள் செய்கிறவன், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆற்றல் வீரம் இருக்கிறவன், அசோகவனத்தோட நுழைவாயில அடைஞ்சிட்ட அந்த ராவணனை ஹனுமான் பார்க்குறாரு. வாசன தைலத்தால் எரிக்கின்றது, அப்புறம் முன்னால் பிடிக்கப்படுகின்றதான அநேக தீவட்டிகள், நாற்புறத்தில் பிரகாசமாக இருக்கிறவன், அகங்காரம் இருக்கிறவன், சிவந்து வளைஞ்ச கண்கள் இருக்கிறவன், வில் இல்லாமல் மன்மதனே நேரில் வந்தது மாதிரி இருக்கிறவன், கடைஞ்செடுத்த அமிர்தத்தோட நுர மாதிரி வெண்மையாக சுத்தமானதாக உயர்ந்ததாக தோள்பட்டையிலிருந்து நழுவியதான மேலாடைய அலட்சியமாக அதுக்குரிய இடத்துல வைக்கிறவன ஹனுமான் பார்க்குறாரு. இலையால் நிறைஞ்சிருக்கிற கிளையில் மறைஞ்சிருந்தவர், இலைகளால் மலர் கூட்டத்தாலேயும் மறைக்கப்பட்டவரான ஹனுமான் வந்துக்கிட்டு இருந்தவனை ரொம்ப நுட்பமாக உத்து பார்க்குறாரு. அங்கேயே பார்வையை செலுத்திட்டு இருந்த வானரர் நல்ல உருவமும் இளமையும் இருக்கக்கூடிய இந்த ராவணனுடைய உத்தம மனைவியரையும் பார்க்குறாரு. அழகான தோற்றம் கொண்ட பெண்மணிகளால் சூழப்பட்ட
பெரும் புகழ் பெற்றவனான அரக்க மன்னன் விலங்குகளும் பறவை கூச்சல் இடுறத பெண்களோட உல்லாசமாக பொழுதுபோக்குவதற்காக அமைக்கப்பட்ட அந்த தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். அழகான அணிகலன்கள் பூண்டவன், ஒரு அதிக ஆசை பிடிச்சவன், ஈட்டி மாதிரி நேரான செவிகள் இருக்கிறவன், மகாபலம் இருக்கிறவன், விச்ரவசோட மகன், ராட்சசர்களுக்கு தலைவனான அவனை ஹனுமான் பார்க்குறாரு. நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரன் மாதிரி உத்தம பெண்டீரால் ராவணன் சூழப்பட்டு இருந்தான். மகா தேஜஸ்வியான ஹனுமான் ஒளி வீசிட்டு இருக்கிற ராவணனை பார்க்குறாரு. அட, பட்டணத்தில் நடுவில் இருந்த அரண்மனையில் தூங்கிட்டு இருக்கிற போது இவனை பார்த்தனே, அவனே தான் இவன், தோல் வலிமை படைச்ச ராவணனாச்சே இவன் அப்படின்னு நினச்சிட்டு மகா தேஜஸ்வியான ஹனுமான் மேல் கலைக்கு தாவறாரு. ஹனுமான் தேஜஸ் மிக்கவராக இருந்தாலும் அவனோட தேஜஸால் ஒதுக்கி தள்ளப்பட்டு இலைகள் அடர்ந்த பகுதியில் ஒட்டிக்கிட்டு மறைஞ்சவராக இருந்தார். ராவணனோட எல்லை இல்லாத அந்த ஒரு தேஜஸ்னால ஹனுமானோட தேஜஸ் மங்குனது மாதிரி இருந்துச்சு. கருமையான கூந்தல் இருக்கிறவங்க, கருங்கண்ணாளர், அழகிய அங்கங்களை உடையவரான சீதையை பார்க்க விரும்பின ராவணன் அவங்க பக்கத்தில் வந்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தின் 18வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.